சன் டிவி, விஜய் டிவி உள்ளிட்ட டிவி சீரியல் நடித்த நடிகை ரேகா நாயர் இயக்குனர் பார்த்திபன் இயக்கின இரவு நிழல் திரைப்படம் நடித்தது மூலமாக கவனம் பெறும் நடிகையாக மாறினாங்க. அந்த படத்தில் இவங்க அரை நிறுவனமாக நடித்தது சர்ச்சை ஏற்படுத்தினாலும் அவங்களோட தைரியமான நடிப்பை பலருமே பாராட்டினாங்க. இப்போது ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க ரேகா நாயர். அதில் பல விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தொடர்ந்து திரைப்படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் சீரியல்களில் இருந்து முழுமையாக விலகிட்டேன். சீரியலில் நடிகர்களுக்கு சரியான மரியாதை இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, உரிய சம்பளம் இல்லை, மதிப்பும் மரியாதையும் சம்பளமும் இல்லாத இடத்துல ஏன் இருக்கணும், அதனால தான் அந்த துறையை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்தில் பெண்கள் மீதான பாதை எப்போவுமே வேறு விதமாக தான் இருக்குது. அது மாறணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து என்னோட கருத்துக்களை பதிவிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அதுக்காக பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொள்கிறேன். பெண்களை இழிவுபடுத்துகிற வார்த்தைகளை இந்த சமூகம் ரொம்ப ஈஸியாக பயன்படுத்துது. ஆனால் அதே செயல்களில் ஈடுபடுற ஒரு ஆணை யாருமே அதே வார்த்தைகளால் விமர்சிக்கிறதே இல்லை. ஒரு பொண்ணை மட்டும் குற்றம் சாட்டுறது ஏன்? தவறு செஞ்சுருந்தா அதில் சம்மந்தப்பட்ட ஆணையும் அதே பேரில் தானே அழைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேள்விகளை நான் கேட்குறதுனால என்னோட போஸ்ட்டு கீழே உனக்கு எத்தனை புருஷன் அப்படின்னு கேட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. எனக்கு எத்தனை புருஷன் இருந்தால் அவருக்கு என்ன, யாரு கூட வாழ்ந்தா அவருக்கு என்ன? இந்த கமெண்ட்டை பார்த்து நான் ஒடுங்கி போகாமல் எனக்கு 99 புருஷன் 100வது புருஷனா நீ வரியா அப்படின்னு துணிச்சலாக கேட்டேன். இந்த மாதிரி எத்தனை பெண்கள் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பெண்கள் ஏதாவது கருத்தை பகிர்ந்தா அவங்கள இந்த மோசமான சமூகம் இது போன்ற வார்த்தைகளை கேட்டு அவளை அடக்கி வச்சிடுறாங்க. இதுதான் மாறணும். பெண்கள் மீது இழிவான விமர்சனங்களை முன்வைக்கிறது எந்த வகையிலையும் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். சமூகத்தில் பெண்களை மதிக்கிற மனப்பான்மை உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டோம். ரேகா அந்த பேட்டியில் ரொம்பவே காட்டமாக பேசியிருக்கிறாங்க. இப்போ இவங்களோட இந்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.